பொங்கலுக்கு வந்து படம் வந்திருக்கு, எந்த படத்துக்கு போலாம்? ஒரு படமும் நல்லா இல்லைன்ட்டாங்க. பொங்கல் முடிஞ்சு போச்சு, கரும்பு தூக்கிட்டு போறீங்க? வாங்கண்ணா, நிறைய கரும்பு கட்டி வாங்கியிருக்காரு போல அண்ணன், அதான் அள்ளிட்டு போய் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்க போறாரு. இல்லப்பா, அவங்க வீட்டுல வாங்கினதை கொடுக்க போறேன். என்னது வாங்கினதை கொடுக்க போறீங்களா? அது சரி, கரும்பு மாடு ரிட்டர்ன் வாங்குறாங்க, அந்த வீட்டுக்காரங்க எல்லாம் கரும்பு வித்ததா? இல்லப்பா, நான் அவங்கள்ட்ட பொங்க வைக்கணும், 2 கரும்பு ஓசி கொடுங்கன்னு கேட்டேன். பொங்க கும்பிடணும், 2 கரும்பு கொடுங்க, சாமி கும்பிட்டுட்டு கொண்டாந்து தர்றேன்னு. சாமி கும்பிட்டாச்சு, 2 நாளா மறந்துட்டேன். என் வீட்டுல சத்தம் போட்டு கூட வாங்கின கரும்பு கொடுங்கன்னுச்சு, அதான் கொண்டு போயிட்டு இருக்கேன். அதான் கரும்பு ஃப்ரெஷ்ஷா இருக்கு போல இருக்கு. அண்ணே, பொங்கல் எப்படி? பொங்கல் வீட்டுல செஞ்சதா? வீட்டுல தான்ப்பா செஞ்சோம், இந்த விவரம் தெரியல. அதனால அடுத்த வருஷம் அவங்கள்ட்ட கரும்பு 2 கொடுக்கும்போது கொஞ்சோண்டு பொங்க சாதம் கொடுங்க சொல்லி வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு சாமி விட்டு இதே பேர் கொடுத்துடலாம். சூப்பர்ண்ணே. ஆனா நான் ஒரு ஐடியா சொல்றேன். பெயிண்ட் இருக்குல்ல, ஒரு பக்கம் பொங்க பானையும் ஒரு பக்கம் கரும்பு வரைஞ்சு வச்சுட்டீங்கன்னு யார்ட்டையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. பாருங்க, நல்ல யோசனை சொல்லுவீங்கப்பா. அது அப்பா அப்பா, சரி சரி, சந்தோஷம் சந்தோஷம். ஆனா பெயிண்ட் காசு கொடுத்து வாங்கணும். நீ சொல்றத பார்த்தா பெயிண்ட் செலவாகும் போல இருக்கு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே வரைஞ்சிட்டா செவத்துல அப்படியே வரைஞ்சு வச்சிட போறீங்க, நிரந்தரமா இருக்க போகுது. ஊசி வாங்கி வேண்டிய இல்ல. பாருங்க, வேற மிச்சம் நல்ல ஐடியா தான். ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, மீதி பெயிண்ட் இருந்துச்சுன்னா அவரே விட்டு வரைய சொல்லிடுறேன். ஓகேண்ணா, நம்ம வீட்டுல ஒரு கட்டு கரும்பு இருக்குண்ணே, ரிட்டர்ன் கொடுக்கணும். நான் வாங்கினது கொடுக்க போறேன்ப்பா. இல்ல, பொங்க பானை என்னன்னா கரும்பையும் பொங்கலையும் ஓசில வாங்கி பொங்கல் கொண்டாடுறாரு. இவர மாதிரி கஞ்சத்தனம் இருக்கிறதுனாலதான் நாடு இப்படி இருக்கு. போயிட்டாரியா? ஓசிலே வாங்கி பொழைக்கலாம். பாடுறா, அது இருக்கட்டும். அது ஒரு வாட்சி ஓசில வாங்கி போனீங்க, என்னாச்சு? ஹலோ, போயிருவியா? ஓசில வாங்கினது கேட்டா போயிருவியா நீ?